வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5ஆம் பாடப்பிரிவில் உள்ள நம்மளோட திறன்களை மேம்படுத்தும் உத்திகளை தான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆசிரியராக இருக்கும்போது நம்ம திறன்களை நம்ம எப்படிலாம் மேம்படுத்த முடியும், அதுக்கான உத்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்க போகிறது முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்தாக்க பயிற்சி. புத்தாக்க பயிற்சினா என்னதுன்னா, புத்தாக்க பயிற்சி என்பது ஒரு புதிய சிந்தனைகளை கொண்டு பொதுவான அமைப்புகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதற்கான பயிற்சி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி மூலமாக மாணவர், ஆசிரியர், பணியாளர்கள் எல்லாருமே நிறைய பலன்கள் பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்ப பயிற்சி. தகவல் தொழில்நுட்ப பயிற்சின்னு சொல்லும்போது ஐடி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உலகம் முழுவதும் உள்ள ஐடி வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் சிறந்த செயல்முறைகளை செய்பவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி கணினி அறிவியல், நெட்வொர்க் நிர்வாகம், தகவல் தொடர்பு அல்லது பிற தொழில்நுட்ப தொடர்புக்கு தான் வேலை செய்து உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, தமிழ் இணையம். தமிழ் இணையம் தமிழ் மொழி தொடர்பான பல இணையதளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழை போதிக்கும் இணையதளங்களும் பல இருக்குது. இப்போ தமிழில் ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இணையதளங்கள் ஒரு குறிப்பிட்டதாக இருக்குது. நம்ம அதில் நிறையா இணையம்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்லலாம், காம், திணை, பதிவுகள், முத்துக்கமலம், வரலாறு, அதுக்கப்புறம் வார்ப்பு, நிலாச்சாரல், தமிழ் ஓவியம், மௌவல் அப்படின்ட்டு நிறைய இதழ்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, பயிற்சி பட்டறை. பயிற்சி பட்டறைனா ஒருத்தவங்களுக்கு தன்னோட திறமையான பயிற்சியாளர்களை கொண்டு ஒருத்தவங்க எப்படி ஒரு திறமையானவர்களாக மாற்ற முடியுமோ, அவங்களோட திறனை எப்படி வளர்க்க முடியுமோ, தனிநபரோட சிந்தனையை வடிவமைக்க தான் இந்த பயிற்சி பட்டறை உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, புத்தாக்க பயிற்சி. புத்தறிவு பயிற்சி அப்படிங்கும்போது பகுத்தறிவு பெற்று பகுத்தறிவு திறன்களை வளர்த்துக்கொள்ள தான் இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி மூலமாக பல பட்டதாரிகளுக்கு பதிவு தேர்வுகள் முயற்சிக்கும் வேட்பாளர்களுக்கு உதவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பணியிடை பயிற்சி. பணியிடை பயிற்சிங்கும் போது இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப் போகணும்ல, அதை நம்மளோட பணியிடை பயிற்சி. பணியிடை பயிற்சிங்கும் போது ஒரு பணியை நான் பணியாளர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் இடையிலான தொடர்ச்சி இருவழி கருத்தாக இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கருத்தரங்கு. கருத்தரங்குன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை விவாதிக்க தனிநபர்கள் கூடும் நிகழ்வாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தரங்கு பல வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு வகை என்னென்னா தேசிய கருத்தரங்கு. தேசிய கருத்தரங்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் கருத்தரங்கு பேசப்படும் நிகழ்ச்சி தேசிய கருத்தரங்கு சொல்லியிருக்கோம். அது தேசிய அளவிலாக பேசுவாங்க. எடுத்துக்காட்டுன்னா, ஒரு கல்வி மேம்பாடு எப்படி பண்ணலாம், ஒரு கல்விக்கு புதிய போதனை கொள்கையை எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது பேசப்படும் பயிற்சியாக கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, இதோட சர்வதேச கருத்தரங்கு. சர்வதேச கருத்தரங்கும் போது சர்வதேச கருத்தரங்கு மூலமாக உலகளாவிய வணிகம், சிக்கல், பொருளாதாரம், சவால்கள், தொழில்நுட்ப உருவாக்கம், இயந்திரம் தொழில்நுட்பம், பூமி வேலைப்பாடுகள் போன்றவற்றை மூலமாக இதை விவாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயந்திர தொழில்நுட்பம் பற்றிய சர்வதேச கருத்தரங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பன்னாட்டு கருத்தரங்கும் போது இது உலகளாவியான கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வி நிபுணர்கள், அரசியல்கள் அப்படின்ட்டு எல்லாருமே ஒருங்கிணைத்து கல்வியை மேம்படுத்தும் உத்திகளாக கொண்டு இருக்கலாம் பன்னாட்டு கருத்தரங்கு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பாருங்கன்னா, கல்வி முறைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க, சர்வதேச ஒத்துழைப்பு இருக்குது, கல்வியோட தரத்தை மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பயிலரங்குனா ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஆழ்ந்த அறிவை பெறுவதற்காக நடத்தப்படும் ஒரு நிகழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பயிலரங்கோட வகைகள் கல்வி பயிலரங்கு, தொழில்நுட்ப பயிலரங்கு. கல்வி பயிலரங்குன்னு சொல்லும்போது நம்ம யார் சொன்னால், ஆசிரியர்களுக்கு புதுமையான போதனைகளை முறையாக்க பயிற்சி தான் கொடுக்குறாங்க. தொழில்நுட்ப பயிலரங்கு கணினி நிரலாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தொழில் மற்றும் நிர்வாக பயிலரங்கு. தொழில்போது நிறுவனத்தோட திறனை மேம்படுத்த உதவுகிறது. அதுக்கப்புறம் கல்வி மற்றும் இலக்கிய பயிலரங்கு ஒரு ஓவியம், எழுத்துத்திறன், சங்கீதம், இசை இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பயிலரங்கு உதவுது. உணர்வு மற்றும் உளவியல் பயிலரங்கும் மனநல வளர்ச்சி, குழு மேம்பாடு அதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் ஆய்வுதல்கள்னு சொல்லி பார்க்கும்போது அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், சமூக அறிவியல் போன்றவற்றின் துறையில் மேற்படுத்தப்பட்ட ஆய்வுகளை கண்டுபிடித்து அதோட அறிவு பரிமாற்ற கருவியாக இதை சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் பார்க்கும்போது அறிவியல் மற்றும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படுது, தரமான ஆய்வுகளை ஊக்குவிக்கிறது, மற்ற ஆய்வாளர்களுக்கு உதவுவது, சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கு, கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் இது ஒரு பெரிய பயன்பாடாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் தமிழாசிரியர் சங்கம். தமிழாசிரியர் சங்கம் என்பது தமிழாசிரியர்கள், மொழி பயிற்சியாளர்கள் மற்றும் மொழியியல் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து தமிழ் மொழி இலக்கியம் மற்றும் கல்வி மற்றும் போதனை முறைமைகளை முறைப்படுத்த உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சங்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, தமிழ் ஆசிரியர்கள் மேம்பாடு, தமிழ் மொழி வளர்ச்சி, ஆய்வுதல் மற்றும் கருத்தரங்கள் வைக்கிறதுனால தமிழ் வளர்ச்சி பெறுது. பயிலரங்கு மற்றும் வேலைவாய்ப்பு உதவி அளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் கல்விக் கொள்கை மற்றும் அரசு தொடர்புகள் மூலமாக அரசு திட்டத்தை மாற்றம் செய்யும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த சங்கத்தோட செயல்பாடுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தமிழ் ஆசிரியர் கருத்தரங்கு பயிலரங்குகள் இது மூலமாக நம்மளுக்கு முக்கிய செயல்பாடுகளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கல்வியை மேம்படுத்தும் திட்டமாக இருக்குது. தமிழ் இலக்கியம், மொழியியல், பயிற்சி புத்தகங்கள் போன்றதுன்னு வெளிப்படுத்த முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்மளோட நல்ல ஆசிரியரோட மேம்படுத்தும் உத்திகளை தான் பற்றி பார்த்தோம். நன்றி.